பிரண்டை பேச்சு போகலான்ட்டு காட்டுக்கு பார்த்தாக்கா நம்ம விரவெல்லாம் ஒடிச்சு போன இந்த இடத்துக்கு வந்தாங்க இருந்தது பிரண்டை. பிரண்டை பேச்சு போய் நம்ம தோசை ஊற்றலாம் உரக்காரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தான். காய்ச்சா நீ வா விரவு பொறுக்குன்ற விரவுலாம் பொறிக்க போக முடியாது வெயில் பாப்பா அப்படி போய் பார்ப்போம். பிரண்டை இருக்குது பார்த்துனேன் ஒரே ஒரு கொத்து தான் பிஞ்சா இருந்தது. நீ அங்கே போய் இப்படி ஏரிக்கிற மோட்டில் போய் பார்த்து வரதுங்காட்டி அது வீடியோ எடுக்கல. பிரண்டை அங்கே தான் இருந்தது பேசினாங்க. சரி போய் இருக்கும் அப்படி தான் பார்ப்போம். போகலாம் வாங்க. பிரண்டை பேச்சும் போயிட்டு நம்ம தோசை ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிரண்டை உடம்புக்கு சேர்த்து அதனால ஆரோக்கியமா இருக்குன்றதுக்காக பிரண்டை பேச்சும் பார்த்துக்காக வந்தேன் நான். அப்படியே கூட வந்துட்டாரு இவரு. சரி நான் பேசி அந்த காட்டலான்னு பார்த்தேன். இவரும் கூட வந்துட்டாரு. நம்ம எங்கெங்க இருக்குதுன்னு பார்த்துனே போகலாம். ஒரு கிடைக்குதான்னு பார்த்தேன். ஒரு காடு மாரி இருக்குது இது. இங்கதான் அன்னைக்கு நம்ம வேற ஒரு சும்மா இருந்தது பிரண்டை. சரி இங்கதான் இருந்ததுன்னு பார்க்கலாம் வந்தா அந்த பக்கம் தான் இருக்குது. போயிட்டு அது அந்த பக்கமா போய் காட்டுங்க. சொன்ன காசு வந்து ஞாபகம் இல்லை அன்னைக்கு ஓடிக்கிறதுக்கு. நம்ம மாம்பழத்துக்கு காட்டு வயலை போட்டு தான் பழுக்க வைப்பாரு எங்க அப்பா. அதனால பாரு எவ்வளவு பெரிய மரம் பாரு. மரத்தை பாரு எவ்வளவு பெரிய இந்த பிரச்சனை மெரடாக்குது அழகா காட்டு வாழை மரம் கொஞ்சம் ஒரிச்சு போய் அந்த மாம்பழத்துக்குள்ள வச்சிடலாம். கூட வச்சிட்டோம்னா பழுத்துரும். இந்த காட்டு வாயை தான் வைப்பாங்க நாங்க. வச்சுமா அப்படியே பார்த்து தூக்கி மேலே வச்சோம்னாக்கா பழுத்துருவோம். அதுக்காக இதையும் வச்சுக்கணும். இவ்வளோ தூரம் தேடி வந்தோம். ஒரே ஒரு பேண்ட் தான் ஓடிக்குது. ஒரே ஒரு கொடி அது மணி தான் அது மணி தான் கிளணும். மீதெல்லாம் விடணும். இந்தாண்ட ஒன்றுக்கு பாரு அப்படியே போய் இது பண்ணிக்க. அது மேலே பாரு அப்படி மேலே ஏறது பாருதா ஏறது பாரு ஹைட்டில். அது பதமாக இழுக்கணும் அப்படியே. அதான் அடிக்கிறது தேவையான எடுத்துக்க. முனையை மட்டும் கட் பண்ணிக்க. மரத்து மேலே விட்டுரு அவ்வளோதான். மரத்து மேலே அப்படியே அந்த காஞ்சி படம் மூணு மேலே போடு. இந்த பக்கம் தான் அப்படி தான் வழி. அங்கெல்லாம் இருக்காது. அட்டம்பாக்கு இப்படி தான் போகணும். இப்படி தான் போகணும். அப்படியே அள்ளிக்கு இத்த விட்டுற போகிற கீழே. இல்லை நீ கையில் இருக்கிற பேரண்டேஜ் ஜாக்கிரதையாக இருந்து பொறுமையாக போ. வழியே சரி கிடையாது. ஒழுங்கான வழி இல்லை. சரி ஆமாம் 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 ஆமாம். ஆறாடு பூ அழகாக சூப்பராக பூத்துக்கு பாருங்க அவர் ஹைட்டில். இந்த காட்டில் தடையும் போகிறதுக்குள்ளே பெரிய சாதனைங்க இது. ஒன்று தான் ஏறிக்குது அழகாக நீட்டாக. இந்த வழி வரத்துக்கு அவ்வளோ கரண்ட் பறிக்குது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சில ஊரில் நிறையா இருக்கும். அப்படியே பறிச்சு கும்பலா வழியா. பறிச்சு இருக்குதா? அதெல்லாம் வந்து முத்தி போச்சு. அதை மட்டும்தான் எடு. அதான் பிஞ்சி அது மட்டும்தான். அதான் இருக்கிறத எடு. நிறைய கொத்து கொத்தா தொங்குது. எல்லாத்தையும் எடுத்து முட்டுக்கிறாங்க. முனையில் அறுத்துட்டு பிஞ்சிலாம் எடுத்துட்டாங்க. எடு. அதை ஒன்று ஒடிச்சு விட்டுட்டு பாரு. மேலே போகிறத விட்டுட்டு பாரு. எடு 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 எல்லாத்தையும் எடு. முள்ளு காட்டில் வந்து நாங்கள் பிரண்டிய பெருக்கிறோம். எடுத்துட்டியா? கீழெல்லாம் போகுதா? நிறையா தான் போகுது பெரிய. நல்லது எடு. மேலே தொத்திக்குது பாரு. அது எடு இழு. அதான் இழு. மெத்தான் இழுக்கணும். ஆனால் இப்போ பிஞ்சு தான் எல்லாமே. பிஞ்சு பேர தான். பிஞ்சை மட்டும் உடச்சிக்க.
பேரண்ட பேச்சுறதுக்கு வெய்ய அப்படி காயுது. வெய்ய காயிலவா பேரண்ட பேச்சிடலாம்னு போனா பேரண்டே கிடைக்கலங்க. கொஞ்சோண்டு பேரண்ட் தான் கிடைச்சிது. இதுலேயே நம்ம துவையல் வச்சுக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். அதான் துவையல் தான் வைக்கணும். ஆமாம், காட்டு வாழை மரமும் வச்சாந்துட்டேன். வந்து மாம்பழம் பழம் வைக்கிறதுக்கு 2 பக்கம் வச்சுன்னு வந்துட்டேன். பேரண்டையும் பேசிட்டு வந்துட்டேன். வெய்ய காயிலவா பேரண்ட பேச்ச தோசை சொல்றதுக்கு வெயில் நாள நல்லா சூடாக இருக்கும். குழுக்குள்ள 2 நாள் எடுத்து போனா வெய்ய மாட்டு காயுது போட வேண்டியது. நிறைய காட்ட பூரா சுத்திவிட்டு இதுதான் கிடைச்சது. ஆமா, 2 பேர் அவ்வளவுதான். நம்ம மாம்பழத்தை வச்சிருவோம் அந்த காட்டு வழியை. எத்தாந்து வை. ஆமா, அதுல வச்சுட்டு எத்தாந்து வை பாருங்க. இதுதான் பேரண்டை. தோசை ஊத்தி மாவுல இருக்குது. அந்த கத்தி ஆட்ட எடு. இன்னைக்கு நைட்டுக்கு பொழுதுக்கு ஒரு 7 மணிக்கு இதுலயே தோசை ஊத்திக்கலாம். இதுதான் பேரண்டை. நைட்டுக்கு தோசை பாச்சா அந்த பேரண்டை பாருங்க. இதுக்கே வந்து 2 பேர் நாங்கள் ஓடி காடு மாரி இருக்குது. அது உள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி பேரண்டை எங்கே இருக்குதுன்னு திட்டமாக 4 பேர் சேர்ந்துக்கிறோம். நான் தாங்க இருந்ததே. அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு பாருங்க. அதை என்ன வேலை பார்க்குறாங்க. வெய்ய நாளில் உங்களுக்கும் பேரண்டை கஷ்டம் சட்டா ஊறும் அதிகமா. வெய்ய காயாத இருக்குது. சரி, வெய்ய காயில 2 நாளா தூத்துறினே இருக்குதா, நல்லா குழுக்குன்னு இருக்குது. பேச்சு வந்துடும் போனா உங்களுக்கும் நீங்கள் பேரண்டை அப்படியே வந்து ஒரு 11 மணி ஆவா வெய்ய ஓவரா காய ஆரம்பிச்சுது. உங்களுக்கும் பேரண்டை ஆட்டுனாக்கா ஊறுகாய் சாப்பிடுங்க, தோசை விட்டு சாப்பிடுங்க. இன்னைக்கு எங்கூட ஊறுகாய் தோசை. அதுலேயே ஊறுகாய் அரைக்க போகிறாங்க. புட்டு பிரண்டி எடுத்துட்டேன். நம்ம பிரண்டியை சுத்தமாக அழகாக நார் இல்லாத ஆஞ்சி எடுத்துக்கலாம். நார் இல்லாத ஆஞ்சி எடுத்துக்கலாம். பிரண்டியை நார் இல்லாத ஆஞ்சி தோசைன்னு சொல்ல போகிறோம். பிரண்டை பிரண்டை தோசை. பிரண்டை தோசை என்ன வேணுமே கையில் தரும். அந்த இடம் எடுத்துக்குது. அது தேங்காய் இருக்குது. தேங்காய் எல்லாம் போட்டால் செட் ஆகாது, அரிக்கும் கை. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் வந்து கைக்கு நம்ம அரிப்பு இல்லாத இருக்கும். தேங்காய் நல்லா அரிக்கணும். நல்லா ஆயிடுச்சு வச்சு சுத்தமாக. ஒரு பாட்டில் எண்ணெய் இருந்தது, அது சுத்தமாக ஆயிடுது. அதனால வந்து கை கழிக்கிறது வேணும். அது எடுக்காத தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறது. தேங்காய் நல்லா அரிப்பு போகாது. நல்லா நல்லெண்ணெய் போட்டு தொடச்சிக்கிட்டு கையை நம்ம ஒரு பெரண்டியா பிஞ்சு பெரண்டை தான். பிஞ்சு பெரண்டியா தான் வெயில் இல்லை, மழை பெய்யல, கொஞ்சம் கொஞ்சம் மழை தானே பெய்யுது. அதனால் இந்த பிரண்டையை ஒரு முனை பிரண்டை நம்ம அந்த நல்லா அந்த இலையெல்லாம் கூட எடுத்துக்கலாம். தோசைக்கு இலையும் போடலாம். தோசைக்கு இலை நல்லா பூச்சி இல்லாத இலையா பார்த்து கிளிக்கலாம். அது எப்படியே எப்படியா கட் பண்ணி நார் இது வெறும் இதுதான் இது. அவ்வளோதான். இந்த பக்கம் அது உள்ள நார் இல்லாத இருக்கிறது தான் வந்து தோசை நல்லா இருக்கும். சரி, நார் இருக்குதா? ஆமாம், அந்த உள்ளகத்தை மட்டும் தான் போடணும். அந்த உள்ளகத்தை மட்டும் எடுத்து போட்டு நல்லா மழை அரைச்சி தோசை. தோசை பிரண்டை தோசை. பிரண்டை தோசை இது குண்டு குண்டா இருந்தாக்கா அழகாக வரும். குண்டு குண்டா இல்லை, மெலிசு மெலிசாக இருக்குது. பார்ப்போம் வருதானு. கொஞ்சம் கூட போதும். 2 பேருக்கு ஆளுக்கு 2 தோசை தானே. அதான் பொறுமையாக எடுக்கும். எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். எல்லாமே வெறும் சதையே கிடையாது. இல்லை, சுத்தமாக வெறும் ஓடு ஓட தான் இருக்குது. அதான் அறியாமல் எடுத்து வச்சுக்கினேன். உள்ளேருந்து எடுத்துடுறோம். சரி, சாப்பாயா வச்சுட்டுனா அப்படியே ரவரை கட் பண்ணிக்கணும். நார் இல்லாத நார் எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதான் ஆடும். நாரை எடுத்துட்டேன் நல்லா. இதில் வந்து சதையே கிடையாது, சுத்தமாக ஓடு ஓடாக்குது. எல்லாத்தையும் இவ்வளோத்தும் எடுத்தோம். கொஞ்சம் தான் சீர் பண்ணிக்கிறது. போதும் அதே போதும், ரொம்ப போதும். அதுவே அதிகம் போதும். இது ஒரு 2-3 தடவை இருக்குது. அந்த அதை எடுக்க முடியாது. நம்ம எடுத்து நம்ம அது போட வேண்டியதெல்லாம் போட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். வதக்கிட்டு நம்ம எப்படி சுடுறோம் பாருங்க தோசையை.
போய் அரிசி வரும். இதெல்லாம் வந்து நம்ம துவையல் அரைக்கலாம்னு பார்த்தோம்ல, அது செட் ஆகாது. துவையல்லாம் அரைக்க முடியாது, அரைக்கலையா? சரியா வர மாட்டேது. எடுத்து அரைக்க போறியா? இது தீ போட்டு அப்படிதான் அதுக்கு தான் அரைக்கணும். இது மட்டும் கொஞ்சோண்டு சீர் பண்ணிட்டு தழை சூப்பர் தழையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமா. சரி, 2 பேர் தானே, ஒரே நாள் இதுதான் தோசை, அவ்வளோதான். இது எடுக்க முடிஞ்சுது, அவ்வளோ இது மேலே எடுக்க முடியல. சடை கிடையாது, நாள் இல்ல மாத்திரை எடுத்தே கொஞ்சம் தான், ஒரு நாளைக்கு கீழே கிடக்குது வெளியே. நான் இதே என்ன பண்ணால் துவையல் அரைக்கலாம், தோசை சுடலாம்ன்ட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஒன்றுமே இல்லை, அதில் வெறும் நார் தாங்குது. நார் இல்லாத கொஞ்சமாக ஒன்று சீர் பண்ணிட்டேன். இப்போ நல்லா தழையும் நல்லா தர வரவே நார் எடுத்து அதுலேயே நார் கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படிதான் பாருங்க. அது இருக்குதான், இந்த நார் போட்டாக்கா தோசை செட் ஆகாது. அதை வதக்கி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, கறிப்பில்லை பிரண்டை, அப்புறம் என்ன போட போகிறான்னு தெரியல. ஏமான கழிட்டு வந்து போகிறேன், நான் போகிறதுக்கு வந்து சொல்கிறேன். ஏமா கழுகுறா, ஏமா கழுகுறா, சரி, ஏமான கழிட்டு அந்த வதக்கிட்டா அந்த தோசை ஊற்றணும். அவ்வளோதான் ரெடியாக நல்ல தோசை வாசனையாக இருந்ததுல 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் பூண்டு செஞ்சுக்கோம். போட்டு சின்ன வெங்காயம்லாம் கிடையாது, எப்பவுமே இந்த வெங்காயம் தான் வாங்கிடுறது, அதனால இந்த வெங்காயம் தான் போட்டுக்கலாம். பிரண்டியை வதக்கிறதுக்கு சுத்தமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது போட்டால இரு சூப்பராக பாரு. பிரண்டியை நல்லா அரிஞ்சு சூப்பராக வச்சுட்டேன். திட்டமாக நம்ம தோசைக்கு மாவுக்கு திட்டமாக போட்டுக்கணும். ரொம்ப இல்லை பிரண்டை பாருங்க, கரெக்டா. அதாடிக்கு ஒரு 4 பல்லி பூண்டு, ஒரு வெங்காயம், புளி, கொஞ்சோண்டு 2 கொத்து கருப்பில். சோம்பு மாதிரி தான் போடுவாங்க. சோம்பு இதே எடுத்து வச்சுக்கணும். போடு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் வெடிக்குதா, சோம்பு அப்படியே இதை போட்டுக்கலாம். வெடிக்கிட்ட மேலே அடிக்கிறாங்க, இறந்து போட்டுக்கோம். இறந்துட்டோம், அதுலேயே அது போடைய 2 பூண்டா, பூண்டு 4 பல்லி பூண்டு, அப்படியே அந்த புளி எல்லாத்தையும் ஒரு வழி ஆட்சி பண்ணிக்குவோம். அதுதான் நல்லா வதங்கணும் எல்லாமே. நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அது வதங்கத்துக்கு ரொம்ப தேவை. மாவு உப்பு இருக்கும் இல்லையா, ஓடு அந்த இது மொத்தம் அப்படியே வதக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே 4 பச்சை மிளகாய் வதங்கட்டும். அப்படியே 4 பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு ஆற வைக்க போகிறப்ப. ஆமாம், தேங்காய் உடைக்கிறாரு. நம்ம வந்து மாவை ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுக்கேன். நம்ம அதை பூரா அழகாக சூப்பராக வதக்கி எடுத்துன்னு வந்துருக்கேன். அது இருக்குதே தெரியல நம்மளுக்கு. அந்த தோசைக்கு தேங்காய் சட்னி மாவு நம்ம வீட்டுக்கு தோசை விடுற மாவு தான் இது. தோசை மாவு கொஞ்சம் எடுத்துன்னு வந்து ஆற வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. அப்படியே இதை ஆரம்பிச்சா அப்படியே இதை போட்டு அரைச்சின்னு வந்துட வேண்டியதான். தேங்காய் சட்னி நம்ம தேங்காய் சூப்பராக தான் இருக்குது. ஆறட்டும் நல்லா. தேங்காய் வெங்காயம் அது போட வேண்டியதான், போட்டு நல்லா ஆறட்டும். கொஞ்சமாக எடுத்து வதக்கிட்டோடனே ஆமாம் சூப்பராக வருங்க. நல்லா அருமையாக அரைச்சாச்சு. சரி, நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். மாவில் ஊற்றி தோசை சுட போகிறாங்க. இப்போ பச்சை கலர் ஆகிடுது. கலர் தருமா தான் வரும் ஊற்றி. ஏன்னா பிரண்டை வதங்கிடுதுன்னா பச்சைலாம் வராது, இந்த கலராக தான் வரும். நல்லா வதங்கணும் பிரண்டை, அப்பதான் வந்து இந்த அரிப்புலாம் இருக்காது. சட்னி ரெடி பண்ணிட்டு அப்புறமேட்டு தோசை ஊற்ற போகிறேன். ரெடி பண்ண வராமா சட்னி ரெடி பண்ணிட்டு
தேங்காய் சட்னி ம் சூப்பராக தாளிச்சிட்டு சட்னியை எடுத்து வச்சுட்டு பெரண்டை தோசை ஊத்துறோம்ல மாவை கட்டியாவே ஊத்துறோம். ஊற்றி நம்ம தோசை வருதான்னு பார்த்துன்னா அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற்றுறேன். தோசை ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றிட்டுனா மாவில் தண்ணி ஊற்றி கலக்கிட்டுனா தோசை வராட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு தண்ணி ஊற்றாத பறிச்சு வச்சுக்கோம். பெரண்டை வாசனை தூக்குது அப்படியே சூப்பரா இருக்குது. வாசனை வருது. நாங்க இன்னும் பெரண்டை தோசை சுட்டு சாப்பிட்டது கிடையாது. துவையில அரைச்சு சாப்பிட்டுக்கிறோம், கார குழம்பு வச்சுக்கிறோம், அதெல்லாம் வச்சுக்கிறோம். நம்ம பெரண்டை தோசை இப்பதான் சாப்பிட போறோம். நம்ம உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கணும் இல்லையா? அதான் நம்ம எல்லாத்தையும் சாப்பிடணும். பாருங்க நான் இங்கே எங்கூட்ட வந்து மடகுதான் தோசை தான் வந்து எப்போ தான் சுடுவாங்க. ஆமா இன்னைக்கு வந்து இப்போதான் வந்து பெரண்டை தோசை. பெரண்டை தோசை சூப்பரா இருக்குது, நல்லா வாசனையா. வா வா சாப்பிடலாம் வா. பெரண்டை தோசை குட்டி தட்டில் ஒரு தட்டில் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால அந்த தட்டில் எடுத்து வந்துருக்கேன். முடிஞ்சா சாப்பிடலாம், இல்லைன்னா வச்சிடலாம். சாப்பிட்டு பாரு. தேங்காய் சட்னி தான். சூப்பரா சாப்பிட போறோம் நாங்க பெரண்டை தோசையை. சுட்டு சாப்பிடுங்க எல்லாம். இது உடம்பு நல்லதுன்றாங்க. உடம்பு நல்லது இல்லை, கால் கைக்கெல்லாம் அந்த எலும்பு வலியெல்லாம் போகும். அவதான் எல்லாருக்கும் நல்லது. பசி வேணுமா எடுக்கும், எலும்பு வலிய எல்லாத்துக்கும் சாப்பிட்றது. நம்ம அதுக்கு முன்னாடி துவையல் தான் செஞ்சு சாப்பிடுவோம். தோசை செஞ்சு சாப்பிடலான்னாங்க, அது வேலை அதிகமாக ஆகிறதுனால அது சாப்பிட்றதுக்கு செஞ்சு நீதான் செஞ்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னொரு வீடியோவில் செஞ்சீங்களா? டிஆர்சி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.